கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலையும் குன்றுகள் தாழ்த்தப்பட்டு கோலனானது செவையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த நாமம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் எழுத முடியும், சொல்ல முடியும். காரணம், பரிசுத்த வேதாகமத்திற்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகமானது ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆமென். 66 கரெக்ட் தானா? பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27. ஆகவே இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நமக்கு மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கிறது? 66 அதிகாரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை இப்படி பரிசுத்தவான்கள் இப்படி சொல்வார்கள், முதல் 39 அதிகாரங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு ஒப்பிடப்பட்டதாகவும், அடுத்து வருகிற 27 அதிகாரங்கள் புதிய ஏற்பாட்டை ஒப்பிடப்படுகிறதாகவும் காணப்படும். குறிப்பாக 39 அதிகாரங்கள் முடிந்த பிறகு 40வது அதிகாரம் துவங்கும் பொழுது அந்த 40வது அதிகாரத்தின் முதல் வார்த்தை, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்த யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டதுதான் இவைகள். எப்படி 39வது புஸ்தகத்திற்கு பிறகு 40வது புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அதற்கு முன்னறிவித்தவனுடைய யோவான் ஸ்நானனுடைய பிறப்பும் எழுதப்பட்டு இருக்கிறதோ, ஆகவே அதை இதற்கு நீங்கள் சரியாக இந்த 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனத்திலே 5ஆம் வசனத்திலே வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்பது யாரை காண்பிக்கிறது? யோவான் ஸ்நானகனை காண்பிக்கிறது. நீங்கள் அதை வேதத்தின் மூலமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியின் சொல்ல பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே, யோவான் ஸ்நானகனை குறித்து. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகளுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். இங்கும் அந்த மார்க்கு இதை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 3-4 வசனங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவர்களை செவ்வையாகும், கரடானவர்கள் சமமாகும் என்றும், மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்க பாருங்கள், எழுதி இருக்கிறதை இங்கு மேற்கோள் காட்டுகிறதை பார்க்கிறோம். ஒரு அழிலே சொல்லுமா, நம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் உள்ளவைகள், சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டவைகள் எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் என்ற தேவ மனிதர் பிறப்பார். யோவான் ஸ்நானனுடைய அப்பா பெயர் என்ன? சகரியா, எலிசபெத். அவர்கள் ரொம்ப நாள் ஊழியக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது.
ரொம்ப நாள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் தோன்றி, உன் மலடியாய் இருக்கிற உன் மனைவி எலிசபெத் கர்ப்பம் தரிப்பாள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது யோவான் சகரியா அதை நம்பவில்லை. அப்பொழுது அவர் நம்பாத நிமித்தமாய், இந்த காரியம் நடைபெறும் வரை நீ எப்படி இருப்பாய்? ஊமையாய் இருப்பாய், பேசாமல் இருப்பாய் என்று சொல்லி அவர் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது யாரிடத்திலும் பேசவில்லை. அதன் பிறகுதான் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அதன் பிறகு எலிசபெத் கர்ப்பவதி ஆகிறதை பார்க்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த பொழுது என்ன பெயர் வைக்கணும் என்று சொல்லும் பொழுது அவர் எழுதுகிறார். ஒரு எழுது பலகை எடுத்து யோவான் என்று எழுதுகிறதை எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இப்படிதான் யோவான் சானுடைய பிறப்பு வருகிறது. வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக, அழகாக, நேர்த்தியாக எல்லாவற்றையும் நமக்கு எழுதியிருக்கிறது. ஒரு எளிய சொல்லுமா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை வாசித்த ஒருவர் ரட்சிக்கப்பட்டாராம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தால், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவை, இப்படி பெற்றான் 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 என்றுதான் வரும். இதை வாசித்த ஒருவர் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் என்றால், கிட்டத்தட்ட அங்கு சொல்லப்பட்ட இத்தனை தலைமுறைகளுடைய பெயர்களை இந்த பரிசுத்த வேதம் எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய பரிசுத்த வேதத்திற்காய் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த சத்திய மார்க்கத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பொய்யான கதைகள், புராணங்கள், கட்டுக்கதைகள் புணரப்படும் பொழுது, புணர்ந்து அவைகள் எழுதப்படும் பொழுது, மெய்யான இன்றைக்கும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே போனால் இயேசு பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அவர் பிரவேசித்த வீடுகள், அவர் ஊழியம் செய்த கலிலேயா கடல் மற்றும் அந்த கிராமங்கள் எல்லாமே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லப்படுவது கட்டுக்கதைகள் அல்ல, கற்பனைகள் அல்ல, அவைகள் நிஜமானவைகள், சரித்திரம் வாய்ந்தவைகள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 40வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக ஏறக்குறைய 400 ஆண்டுகளை வேத சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இருண்ட காலம் என்று சொல்வார்கள். கடைசியாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 400 ஆண்டுகள் முன்பதாக எந்த விதமான சத்தமும் அதை குறித்த காரியங்களும் எழுதப்படவில்லை. எனவே அதற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கூடுகிற வார்த்தை இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இந்த இருண்ட காலத்திலே தேவனிடத்திலிருந்து எந்த செய்தியும் வரவில்லை, எந்த தீர்க்க தரிசனங்களும் வெளிப்படவில்லை. அதன் பிறகு வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம், அந்த சத்தம் என்ன சொல்கிறது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் ஸ்நானகன் வருகிறார். அவர் வரும்பொழுது அவர் பண்ணுகிற பிரசங்கத்திலே ஒரு வார்த்தை தான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு. மறுபடியும் வாசிகள், பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவையாகி, கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்று. சரி, கவனிங்கள். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். இதை லூக்கா இன்னும் அழகாக தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். லூக்கா என்னவென்று எழுதுகிறார்? பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு, அடுத்தது தாழ்த்தப்பட்டு, கோணலானவைகள் செவ்வையாய், கரடானவைகள் சமமாகும் என்று எழுதுகிறார். என்னுடைய மனதிலே தோன்றின இந்த வார்த்தைகளை தான் நான் உங்களோடு கூட நான் பகிர்கிறேன். இந்த பள்ளம் என்பதற்கு வேலி, பள்ளத்தாக்கு என்று சொல்வார்கள். ஒரு குழியான ஒரு பகுதி. அந்த பள்ளங்கள் நமக்கு இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த 350வது நாள் தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? பள்ளங்கள் நிரப்பப்படும். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு எப்பவுமே வசனத்தை கேட்கும் பொழுதே விசுவாசிக்கணும். இன்னும் உங்க வாழ்க்கையில என்ன பள்ளங்கள் இருக்கிறதோ அந்த பள்ளங்களை ஆண்டவர் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இருக்கும், பள்ளங்கள் இருக்கும்.
350 நாள் ஆயிடுச்சே, பரிபூர்ணம் உண்டாக செய்வேன்னு கர்த்தர் சொன்னாரே, என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு ராத்திரி போதும், ஒரு ராத்திரி போதும். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் அடிமைகளாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த ஆண்டுகள் 430 ஆண்டுகள். 30 ஆண்டுகள் பொற்காலம், 30 ஆண்டுகள் பொற்காலம். ஏன்? யோசேப்பு அந்த எகிப்தினுடைய பிரதமராய் இருக்கிறார், ராஜாவுக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய குடும்பம், யாக்கோபும் அவருடைய யோசேப்பின் சகோதரர்களும் 70 பேர் வருகிறார்கள். யோசேப்பு அந்த தேசத்திலே உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார். அந்த 70 பேருக்கு ரொம்ப மதிப்பு, ரொம்ப மதிப்பு. நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி போவாங்க? குடும்பத்தார், அவருக்கு அவர் பொறுப்பில் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தார் போகும்போது எப்படி இருக்கும்? மகனுக்கோ அல்லது பேரனுக்கோ அல்லது மற்ற பேத்திகளோ அந்த குடும்பத்தை சார்ந்த வெளியே போகும் பொழுதே அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருப்பதை போல இந்த யோசேப்பு நிமித்தமாய் அவர்கள் எல்லாரும் 30 ஆண்டுகள் மிகவும் செழிப்பாய் வாழுகிறார்கள். 31வது ஆண்டு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வருகிறான். அவன் வந்த உடனே இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்கிறான், இவருடைய பெருக்கத்தை பார்க்கிறான். இவர்கள் பெருகி நமக்கு விரோதமாய் மாறி விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கி அடிமையாக்கி விட்டான். அன்றிலிருந்து 400 ஆண்டுகள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அடிமை என்றால் அவனுக்கு உணவு கூட வழி இல்லை, உணவும் தரமாட்டான், அடிப்பாங்க, எதிர்த்து பேச முடியாது. 400 ஆண்டுகள். ஆனால் வேதம் சொல்லுகிறது 105ஆம் சங்கீதத்திலே ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். 105ஆம் சங்கீதம் 37ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிங்கள் பாருங்கள். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. 400 ஆண்டுகள் அடிமைகளாய் ஒன்றுமில்லாதிருந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு ராத்திரியிலே வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த 350வது நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னும் 15 நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தை என் ஆண்டவரால் நிரப்ப முடியும். அல்லேலூயா. உங்கள் வறட்சியை மாற்ற என் ஆண்டவரால் முடியும். அவர் நிரப்புகிற தேவன். எபேசியர்கள் நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை இந்த காலவெளியில் உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுடைய பள்ளங்களை நிரப்பும்படியாய்த்தான் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ பள்ளங்கள் காலியா இருக்கிறது, அது நிரப்பப்பட வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் தான் அந்த பள்ளங்கள். அநேக குறைவுகள் இருக்கிறது. இது நிரம்புமா? இது நிரம்பி வழியுமா? ஆண்டவர் நம்மை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். இதை நன்கு உணர்ந்த தாவீது எழுதுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் வெறுமையாய் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் அல்ல, அது இந்த நாள் அற்புதத்தின் நாள். உங்கள் காலியாய் இருக்கிற உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும். தேவனால் எதையும் செய்ய முடியும். அதற்கு ஒன்று விசுவாசிக்க வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு நிரப்புகிற தேவன். வேதத்திலே ஒரு சம்பவத்தின் மூலமாய் 2 காரியங்களை நான் உங்கள் முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், இங்கு சில ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிறார்கள். யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கு வழியிலே தண்ணீர் இல்லாமல் போயிற்று. என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. இப்போ நம்ம தமிழகம் தண்ணீர்ல மிதக்குது. தமிழகம் என்ன செய்யுது? தண்ணியில மிதக்குது. தண்ணி நமக்கு தாராளமா கிடைச்சிருச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவைக்கு மிஞ்சி வந்துருச்சு.
அடுத்தது இந்த வாரம் நமக்கு ஒரு புயல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கு பாதிப்பா இருக்கக்கூடாது. தண்ணீர் தரலாம், ஆனால் அது பாதிப்பா இருக்கக்கூடாது. எனினும் தென் மாவட்டங்களுக்காக தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள், தென்காசி போன்ற இடங்களிலே பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்களிலே அந்த அணைகள் நிரம்பி வழியும் பொழுது அரசாங்கம் அதை திறந்து விட வேண்டும். இல்லை என்றால் அணை உடைந்து விட்டால் கிராமங்கள் பாழாய் போய்விடும். அதனால திறக்கும் பொழுது தாழ்வான பகுதிகளுக்கு தண்ணீர் போகிறது. அதனால் மக்கள் மிகவும் வேதனை அடைகிறார்கள். தண்ணீரே பார்க்காதவருடைய வீட்டுக்குள் திடீரென்று முழங்கால் அளவு இடுப்பளவு தண்ணீர் வந்துவிட்டால் பாவம், அவங்க என்ன செய்வாங்க? சிலர் தண்ணியை வருஷம் பார்த்தவங்க அது அப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனால் தண்ணீரை பார்க்காதவருடைய வீட்டுக்குள் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்பொழுது இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே யுத்தத்திற்கு போகிறார்கள். யுத்தத்திற்கு போவது என்பது சாதாரண காரியம் இல்லை. ஒரு பெரும் படை செல்கிறது. படை வீரர்கள், மிருக ஜீவன்கள், குதிரைகள், அதற்குரிய உணவுகள் எல்லாவற்றையும் கொண்டு போவதுதான் ஒரு பெரிய காரியம். இப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீர் என்ன இல்லை, தண்ணீர் இல்லாமல் போயிற்று. தண்ணி இருக்கும்போது நமக்கு தெரியாது, தண்ணி இல்லாவிட்டால் அதனுடைய பிரச்சனை ரொம்ப கடினம். தண்ணி மனிதனுக்கு வேண்டிய ஒன்று. அது ரொம்ப ஓவரா வந்தாலும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இல்லாமலும், தண்ணி இல்லாமலும் இருக்க முடியாது. தண்ணி இல்லாம இருந்தா நீ காலைல வந்திருப்பீங்களா? பல்லு விளக்குறதுக்கும் கூட நமக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். குடிக்க தண்ணி வேணும், குளிக்க தண்ணி வேணும், எல்லாவற்றுக்கும் தண்ணீர் அவசியம். இப்போ ஒரு யுத்தத்திற்கு போனவர்களுக்கு தண்ணீர் இல்லை, இவ்வளோ கடினம். யோசித்து பாருங்க. அந்த இடத்துல அங்க ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு? ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லுகிறார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்கள் 2 ராஜாக்கள் 3:17. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், உங்கள் மிருக ஜீவன்களும், உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீரால் நிரப்பப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையிலே இந்த பள்ளங்கள் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் காற்றையும் பார்க்க முடியாது, மழையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஹல்லேலூயா. தேவன் சில கொடுக்கிற அற்புதங்கள் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். தேவன் செய்கிற அற்புதம். நம்மெல்லாம் எதை பார்ப்போம்? காற்றும் மழையும் வந்ததுன்னா, மழை வருது, மேகம் வந்த உடனே நம்ம உடனே என்ன செய்திருவோம்? நிதானிச்சிருவோம். என்ன வருது? மழை வரப்போகிறது, மழை வரப்போகிறது. இப்பெல்லாம் நமக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ 3-4 நாளைக்கு முன்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேட்டலைட் மூலமாக ஒரு காற்றழுத்தம் உண்டாகிறது. அது அப்படியே என்ன செய்கிறது? அதுக்கு கண்ணுலாம் இருக்காமா? இப்ப அப்படித்தானே சொல்றாங்க. அது கண்ணு அப்படியே திரும்பி பார்க்கதாமா. சென்னை பார்க்கலாமா, புதுச்சேரியை பார்க்கலாமா, அல்லது ஆந்திராவை பார்க்கலாமான்னு அந்த கண்ணு பார்க்கதாமா. புயலுக்கு கண்ணு இருக்காமா? நம்ம விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அந்த கண்ணோட இருக்குது. அது அப்படியே என்ன பண்ணுது? மெல்ல நகருது. அவங்க சொல்ல நமக்கு திக்கு புக்குங்குது. மெதுவா 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடக்குது. திடீர்னு வருது. அப்புறம் அதுக்குள்ள வர ஒரு காத்து இருக்குது. அந்த காத்து 90 கிலோமீட்டர் வேகத்துல அடிக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்? இப்ப கொஞ்சம் உஷாராயிரம். எல்லாமே முன்னமாக சொல்லுகிறது. ஆனா வேதம் சொல்லுகிற அற்புதம் என்ன? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், எந்த அடையாளமும் உங்களுக்கு இருக்காது. ஆனால் பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த நன்மை உண்டாகும். உங்க வாழ்க்கையில எந்த விதமான சூழ்நிலை இல்லை, எதற்கும் அனுகூலங்கள் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த கடைசி நாட்களிலே இருக்கிற பள்ளத்தாக்கு தேவன் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதுதான். ஒருவேளை இது ஆச்சரியமா இருக்கும். இது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒருவேளை பண தேவையா இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களிடத்துல நிரம்பாத ஒன்று, காலியா இருக்கிற ஒன்று, வறட்சியா இருக்கிற ஒன்று, இல்லாத ஒன்று, உங்களுக்கு அதை ஆண்டவர் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்திலே குறைவுபட்ட ஒன்று, உங்கள் வாழ்க்கையிலே குறைவுபட்ட ஒன்று, உங்க தொழிலிலே குறைவுபட்ட ஒன்று, அது எதுவா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, ஆண்டவரால் நிரப்ப முடியும். அல்லேலூயா.
காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனால் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் அல்லது இருக்கிறதை நிரப்புகிற தேவன். ஒரு காரியத்தை நான் சொன்னேன், கொஞ்ச நேரத்திற்குள்ளாய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் என்ன வரும்? அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க. இது கர்த்தரின் பார்வைக்கு என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது சும்மா லைட்டா, ஆண்டவருக்கு ரொம்ப லைட்டான காரியம். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பது, உங்களுக்கு அற்புதம் செய்வது, உங்களை நிரப்புவது ஆண்டவருக்கு இது பெரிய டார்கெட்டுங்க, ரொம்ப கஷ்டங்க. நம்ம சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த வீட்டை கட்டினேன், கஷ்டப்பட்டு நான் அதை செஞ்சேன். ஆண்டவருக்கு அதை தான் நான் சொன்னேன். 105 சங்கீதம் 37 ஒரு ராத்திரியிலே அவர்கள் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமான்களாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. தேவனால் ஒரு ராத்திரி முடிக்க முடியும், வறட்சியை மாற்றிவிட முடியும். அல்லேலூயா. வேதத்திலே இன்னொரு இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே இங்கு ஏறக்குறைய 5000 பேர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்போ ஆத்துமா ஃபுல்லா நிரம்பிருச்சு, வசனத்தால் நிரம்பி விட்டது. ஆனா சரீரம் ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? சரீரம் ஒண்ணு இருக்குது. இப்ப அது என்ன ஆயிடுச்சு? வயிறு எப்படி இருக்குது? வயிறு சொல்லுங்க, காலியா இருக்கு. வசனம் நிரம்பிருச்சு. வசனத்தை கேட்டா போதுமா? இங்க இருந்து ஒரு 10 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணா கேட்டுட்டு நீங்க போகும்போது சும்மா அனுப்ப முடியுமா? அப்போ போஜனம் கொடுக்கணும். 3 நாள் பிரசங்கம் கேட்டாங்க. ஆத்மாக்கு நல்ல வசனம் கிடைச்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவின் நேரடி வார்த்தை கிடைச்சிச்சு. இப்போ அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஆண்டவருக்கு மனசு கேட்கல. ஐயோ, என் ஜனங்கள் பசியா இருக்கிறாங்களே, வழியில் என்ன பண்ணுவாங்க? சோர்ந்து போவார்களே. தெரிஞ்ச பகுதி தான். உடனே சீசர்ல பார்த்து இவர்களுக்கு என்ன பண்ணுங்க, போஜனம் கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு, ஆண்டவரே இவங்களுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்க, எங்க போய் பணம் இருக்குது, எத்தனை வாங்கிட்டு வந்தாலும் கூட இவங்களுக்கு கொடுக்க முடியாதே. ஆண்டவர் கேட்கிறார், உங்ககிட்ட எத்தனை இருக்குது? உங்ககிட்ட எப்படியோ 12 பேர் எப்படி கண்டுபிடிச்சாங்களோ தெரியல, ஒரே ஒரு சின்ன பையன் மறைச்சு வச்சிருந்தான் ஒரு டிஃபன் பாக்ஸ். கொண்டாடா, அது என்னடா இருக்குதுன்னு திறந்து பார்த்தா அதுல என்ன இருக்குது? 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. நேரா ஆண்டவர்கிட்ட போற, ஆண்டவரே எங்ககிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அவன்கிட்ட கேட்டாங்களா இல்லையே தெரியல, அவங்க அம்மா தெரியாம சாப்பிடுன்னு கொடுத்து அனுப்பிட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட டபக்குன்னு பிடிங்க போய் சொல்லிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் அதை கொண்டு வாங்க. அதை ஆசீர்வதித்தார். 5 அப்பமும் 2 மீனும் பெருகி 5000 பேர் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகள் எடுத்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா? என் தேவனால் உங்கள் குறைவை நிரப்ப முடியும், நிரம்பி வழிய பண்ண முடியும். அடுத்த 15 நாட்கள்ல நீங்க பார்க்க போறீங்க. நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவனால் முடியும். தேவனுக்கு இது அற்ப காரியம். தேவனுக்கு இது, நமக்கு தான் அது ஒரு பெரிய காரியம். ஐயோ, 15ஆம் தேதி ஆயிருச்சு, இன்னும் துணி எடுக்கிறதுக்கு வழியே இல்ல, என்ன செய்யனே தெரியல நீங்க நினைக்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள காலை வைக்கும் போதே உங்களுக்கு அற்புதம் நடந்துரும். வீட்டுல காலை வைக்கும் போதே ஒரு அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா. அது நிச்சயமா நடக்கும். நிச்சயமா என்ன பண்ணும்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்பிட்டு போங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி என்ன தெரியுமா? பள்ளங்கள் நிரப்பப்படும். அப்போ அந்த இடத்துல இந்த 2 சம்பவங்களை பார்க்கும் பொழுது பள்ளங்கள் என்ன செய்தது? நிரப்பப்பட்டது. 2வது, இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கோணலானவை செவ்வையாக்கப்படும். நன்றாய் கவனிங்கள். கோணலானவை, கோணல் என்னது? ஸ்ட்ரைட்டாவே இல்லை, எல்லாம் கோணலாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கோணல் என்பது பல்வேறு கோணல்களை நாம் பார்க்கலாம். வேதத்தில் சில கோணல் ஒன்று நம்முடைய வழியை காண்பிக்கிறது. வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சரி, கோணலான வழிகளில் நடக்கிறவர்கள். ஐயா 350 நாள் ஆயிடுச்சுங்க,
இன்னும் எனக்கு இந்த வாழ்க்கை இந்த 2024 கூட நான் இன்னும் கோணலா தான் போறேன். நான் இன்னும் என்ன பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா வரல. அதே வார்த்தை 125ஆம் சங்கீதத்திலே நான் வருகிறதை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்திலே, தங்கள் கோணலான வழிகளில் சாய்கிறவர்கள். சிலருக்கு எப்பவுமே கோணையாவே தான் இருப்பாங்க. அவங்க ஒரு நேரான பாதைக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. நேரா போகணுன்னு தான் ஆசை. ஆனா அந்த புத்தி என்ன பண்ணுதுன்னா கோணலாவே போகுது. ஏன் அப்படின்னா, பிலிப்பியர்ல இந்த வார்த்தை வருகிறது, கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவே நாம் வாழ்கிறவர்கள். நம்ம வாழ்ற இந்த சொசைட்டி எப்படி இருக்குது? நீங்க நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க பழகுற சொசைட்டி, பழகுற மக்கள் உங்களை என்ன பண்றாங்க? கோணலான சிந்தைக்குள்ளாய், கோணலான பாதைக்குள்ளாய், கோணலான வழிகளுக்குள்ளாய் உங்களை நடத்துறாங்க. அதனால நேரா நல்ல வசனத்தை கேட்கும்போது நம்ம ஒழுங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும், நேரான பாதையில போகணும்னு நம்ம போகிறோம். வீட்டுக்கு போனோடனே இந்த அதுக்கு தான் நமக்கு சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா கோணையன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது கோணையன் அப்படிங்கிற ஒரு பதத்தை சொல்லுவாங்க. அப்படின்னா என்னதான், அவன் நேராகவே இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், கோணை. இந்த காக்காவுக்கு பார்வை எப்படி இருக்கும்? இந்த ஒரு சைடு பார்வை தான் பார்க்கும், நேராகவே பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிலருடைய, அதனால தான் நீதிமொழியில் சொல்லியிருக்கு, உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. அப்படின்னா என்ன, கண்ணு என்ன பண்ணக்கூடாது, கோணப்பார்வை இருக்கக்கூடாது, சிந்தைகள் கோண சிந்தைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்கிறது? கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க யாராவது அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட அப்படிப்பட்ட பாதையோடு இருந்தா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்க உங்களுக்கு ஒப்பு கொடுங்க, உங்க கோணலான பார்வை, கோணலான சிந்தை, கோணலான பேச்செல்லாம் நேராய் மாறிவிடும். அல்லேலூயா. சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மளை நேராக்குகிறவர், கோணலானவைகளை நேராக்குகிறவர். இரண்டாவது கோணல் என்ன அப்படின்னு பார்த்தா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அங்க பொருளாதாரத்திலே கோணல் இருக்கிறது. இப்ப பொருளாதாரம் தேவை. ஆண்டவர் சொல்றார், நான் முன்ன போறேன்ப்பா, நான் முன்னே போய் உனக்கு முன்னே போய் வெண்கல கதவுகளை போல உடைக்க முடியாத கதவுகளை உனக்காக உடைச்சிருவேன். உடைச்சிட்டு இருப்பு தாழ்பால்களையும் நான் நொறுக்கி போட்டு அதுக்கு பின்னால மறைந்து இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தந்து. யாருக்குமே விசுவாசமே இல்லை, அது எப்படி ஆண்டவர் உடைப்பாரு, அது எப்படி தருவாருன்னு. என் தேவனால், என் ஆண்டவருக்கு இது அற்ப காரியம். மறுபடியும் நான் சொல்றேன், ஆண்டவருக்கு இது என்ன காரியம்? அற்ப காரியம். அல்லேலூயா. எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு ரொம்ப சிம்பிள். நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் நமக்கு முடியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் முடியும். அந்த விசுவாசம் நமக்குள் வரணும். அந்த விசுவாசம் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய பாதையில் இருக்கிற கோணலானவைகளை மாற்றி விடுவார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோணல்களை மாற்றுவது மாத்திரமல்ல, உங்க பொருளாதாரத்தில் சிதைந்து போயிருக்கிற, நொறுங்கி போயிருக்கிற உங்களுடைய பொருளாதாரத்தையும் கூட கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைத்தவர். அதனாலதான் அந்த 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஐயோ, இந்த 2024 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டனே, ஐயோ ரொம்ப நெருக்கப்பட்டுட்டனே. இப்ப காலையில் ஆண்டவர் ஆற்றுகிறார், மகனே அடுத்த 15 நாள்ல நீ என்னுடைய மகிமையை பார்க்க போகிறாய். அடுத்த 15 நாள்ல உனக்கு நான் செய்ய போகிற நன்மையை பார்க்க போகிறாய். ஒரு வழி எனக்கு திறக்கல அப்படின்னு நீ நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழி அல்ல, ஒரு வழி அடையும் பொழுது கர்த்தர் எத்தனை வழி திறக்கிறாரமா? பல வழிகளை திறப்பார். மனுஷனால ஒரு வழியை தான் அடைக்க முடியும், தேவனால் பல வழிகளை திறக்க முடியும். நம்புறவங்க வழியில சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில எனக்கு அற்புதம் செய்கிற தேவன். அடுத்த 15 நாட்கள்ல நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும் என்று நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே கோணலானவைகளை அவர் செவையாக்குகிறார். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே கோணலான ஒன்றை ஆண்டவர் செவ்வையாக்கினார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கோணலான வாழ்க்கை வாழ்கிறான். மனிதன் வீட்டில் வாழ வேண்டும், இவன் எங்கு வாழ்கிறான்? கல்லறையில் வாழ்கிறான். மனிதன் உடை உடுத்திருக்க வேண்டும், இவன் நிர்வாணமாய் இருக்கிறான். மனிதன் தன் சரீரத்தை காக்க வேண்டும், இவன் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்திக் கொள்கிறான். கோணலான வாழ்க்கை, வாழ வேண்டியபடி வாழவில்லை. ஆனால் அவன் வாழ்ந்தது குடியிருப்பு கல்லறை. வீட்டில் வாழ வேண்டியவன் கல்லறையில் வாழ்கிறான், வஸ்திரம் இல்லாது வாழ்கிறான், நிர்வாணியாய் வாழ்கிறான், தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். கோணலான ஒரு வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் இயேசு அவனை சந்தித்தார். அவனுக்குள் இருந்த பிசாசுகள் அவனை விட்டு விலகி போனது. அவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து, ஹல்லேலூயா, அவன் புத்தி தெளிந்து. வசனங்களை மார்க் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 15ஆம் வசனம், 19ஆம் வசனம், 17ஆம் வசனம், 19ஆம் வசனங்களில் வாசித்தால் அவன் புத்தி தெளிந்தான், வஸ்திரம் தரித்தான், தன் வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கோணலாய் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் நேராய் மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இருந்தனா நம்மளை கர்த்தர் இந்த 350வது நாள் உங்கள் கோணலை கர்த்தர் நேராக்குவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு தான் இயேசு பிறந்தார். அதற்கு தான் இயேசு பிறந்தார். ஆல்மோஸ்ட் கிறிஸ்துமஸ் செய்தி போல இருக்குல்ல, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொடுக்கிற செய்தி மாதிரி வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோணலை செவ்வையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவது, அதே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கரடானவைகள் சமமாக்கப்படும். கரடு, ரஃப், ரொம்ப ரஃப்பா இருக்கிறாங்க, ரொம்ப என்னது ஹார்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரடானதுக்கு பேர் என்னது? ரொம்ப ரொம்ப ஹார்டுங்க. அவர் ரொம்ப ஹார்டா இருக்கிறாரு, அல்லது ரொம்ப ரஃப்பா டஃப்பா இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்றோம் பாத்தீங்களா? அந்த பதங்கள்லாம் பயன்படுத்துறோம்ல, அதுதான் கரடானது. இந்த கரடானதை ஆண்டவர் எப்படி ஆக்குறாராம்? சமமாக்கிறாரு. இந்த கரடு முரடெல்லாம் சமமாக்குகிறார். வேதத்திலே கரடு முரடான ஒரு மனிதன் யார் தெரியுங்களா? சவுல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே இவனுக்கு என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவ பத்தி யாராவது சொல்லிட்டா உடனே அவங்கள பிடிச்சு அடிச்சு கொலைக்கு சம்மதிச்சிருவான். கொலைக்கு வைராக்கியம், கரடு முரடான வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்து, நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று தன்னை வெளிப்படுத்தி அந்த கரடு முரடான அந்த மனிதனை யாராய் மாற்றினார்? பவுலாய் மாற்றி, இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவனை ஒரு அன்பின் ரூபியாய் மாற்றிவிட்டார். கரடு முரடானவன், கிறிஸ்தவர்களை கண்டா அடிச்சு ஒடுக்கிறவன், நொறுக்கினவன், இப்பொழுது கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்மஸ். பள்ளங்கள் நிரப்பப்படும், கோணலானவை செவையாக்கப்படும், கரடானவைகள் சமமாக்கப்படும். இதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்களை கர்த்தர் நிரப்புவேன் என்று வார்க்கப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய கோணல்கள் எல்லாம் செவையாகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கரடுகள் எல்லாம் சமமாக்கப்படும். யாவரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை, கூடாதது ஒன்றும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஓ ஹalleluya, ஓ hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus, hallelujah. Thank you Lord, hallelujah, hallelujah, hallelujah. Rikabalaba shikalara diandaraba karadu. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord,
தேங்க்யூலா. துதிச்சு கொண்டிருங்க. உங்களை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார், நிரப்புகிறார். உங்களுக்கு என்ன நிரப்பணுமோ அது தண்ணீரா இருக்கலாம், உங்களுடைய எலும்புகளுக்கு போனுக்கு அந்த ஃப்ளூயிடா இருக்கலாம், எதுவானாலும் கர்த்தர் உங்களுக்கு நிரப்புவார். உங்களுடைய கர்ப்பத்தை கூட கர்த்தர் நிரப்புவார். ஓ ஹalleluya, ஹalleluya. காய்ந்து போன ஒன்றை ஆண்டவர் நனைக்க முடியும். சிவலா கரதியா. Thank you Jesus, thank you Jesus. செய்வதற்காய் நன்றி, செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே. அடுத்து வருகிற இந்த 15 நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் கண்டிராத அற்புதங்கள், அதிசயங்களை ஓ ஹalleluya ஆண்டவரே காண்பார்களாக ராஜா, காண்பார்களாக ராஜா. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில், அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். செய்கிற தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்றப்பா. நீ செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டு முடிவதற்கு பிறகு நீங்க போகிறது பாதை ஒரு அதிசயமா இருக்கும். இந்த 15 நாள்ல கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பங்களில் அற்புதம் நடக்கணும், செய்ய போகிறார். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள், காண்பார்கள். நீங்க காண போகிறீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளை, என்னுடைய சரீர பலவீனங்களை நீர் அறிவீர். இவைகளின் மத்தியில இரவெல்லாம் என் வாயில வந்த வார்த்தை பள்ளங்கள் நிரப்பப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும். எந்த பள்ளத்தாக்கா, அது அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், மரண பள்ளத்தாக்கா இருக்கலாம், எல்லாவற்றையும் நீர் மாற்றி சந்தோஷம் நிரம்பின வாழ்க்கையாய் கொடுத்து ஆசீர்வதிங்க. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், வழிநடத்துதலும், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமும் நம்முடைய ஜனத்தின் மேல் எப்பொழுதும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.